எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பம்தான். இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றோம், அவருடைய அருள் கிடைத்ததா இல்லையா என்றே தெரியவில்லை, இல்லை உண்மையாலுமே எனக்கு கிடைக்கவில்லையா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கான விடையாத்தான் இந்த பதிவு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இதுக்குள்ளே உங்களுக்கான விடயம் இருக்கலாம். இப்போ பல பேர் இறைவனை வழிபட்டாலும் ஒரு சிலருக்குத்தான் அந்த தேஜஸ், அந்த அமைப்பானது வருகிறது. அவர்கள் முகத்தை பார்த்ததுமே ஒரு பிரகாசம் ஏற்படும், அவர்களை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றும், அந்த அளவுக்கான பிரகாசம் அவர்களுக்குள் ஏற்படும். அப்படியே ஒரு அன்பு மயமாக மாறி இருப்பார்கள், அன்பு வயப்பட்டவராக இருப்பார்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம். பிற உயிர்களை பார்த்ததுமே அந்த இரக்கம், அந்த கருணை, அந்த அன்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள் பெருகுகிறது. அப்படிங்கும் போதும் ஒரு அளப்பரிய தேஜஸ், ஒரு ஒளி அப்படிங்கிறது உங்களுள் பிறக்கிறது, உங்களை பார்த்ததுமே அப்படி தோன்றுகிறது. அப்படின்னா இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இறையாற்றலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது அதனுடைய மறைமுக பொருளாக இருக்கக்கூடும். இப்போ இப்படி இருந்துமே என்னால் இன்னும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியலைன்னா அதுக்கான காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் செல்லும் பாதையானது சரியான பாதை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு இந்த ரெண்டு விஷயமே ஏற்படலை, அன்பு அப்படிங்கிறது என் மனசில் சுத்தமாக இல்லை, ஆனால் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், சிவபெருமான மறக்காமல் காலை மாலை 2 நேரமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆலயங்களுக்கு அபிஷேகங்களுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த ஆன்மீகத்தில் இதை செய்தால் இறைவனை உணர்ந்து விடலாம் அல்லது ஒரு தெய்வ சக்தியானது கிடைக்கும்னு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் செய்கிறோம், கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றோம், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்தும் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே, எனக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த தேஜஸும் இல்லை, அன்பு மனசுக்குள்ளே வரலையே அப்படின்னா ஒரு பெரிய காரணம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய காரணம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பல கோள்கள், சிறு கோள்கள் அப்படின்னு இருந்தாலும், அண்டம் அதில் ஒன்றாக இருந்தாலும், சூரிய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும், இந்த சூரிய குடும்பத்திலே எடுத்துக்கொண்டால் எத்தனை சூரியன் இருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சூரியன் தான் உண்டு இல்லையா? அதே போல இந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம்தான் ஆதியாக இருக்க முடியும், ஒரு புள்ளி தான் தொடக்க புள்ளியாக இருக்க முடியும். அந்த ஒன்று அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும், ஒரு விஷயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்குள் இருக்காது என்று நினைக்கின்றேன். இது போல் எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு அசைக்க முடியாததாக இருக்கும். இப்போ அதில் நம்ம குறிப்பிட்டு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சாச்சு. அவர் வந்துட்டு உங்களுக்கான பாதையை காட்டிட்டார். அவன் அருளாலே வந்தால் வணங்கின்னு நீ சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சாச்சு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவபெருமானை எதுக்காக வழிபடுகின்றோம் அப்படின்னா மோட்சத்துக்காக அல்லது முக்தி நிலைக்காக சிவபெருமானை ஒரு பக்கமாக வழிபடுவாங்க. பிறவா நிலையை கொடு இறைவா, பிறவா நிலையை கொடு இறைவா, உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒரு பக்கமாக அவரை பிடித்து கொண்டு சதா பக்தி செய்து அவரையே பிடித்து கொண்டு வழிபடுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் செல்வம் வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, என்னை காத்து ரட்சிக்க வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு ஒரு கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைப்பார்கள். இப்போ புதிதாக தோன்றக்கூடிய சில கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த காலத்திற்கு ஏற்றவாறு தோற்றுவிக்கப்படக்கூடிய கடவுளார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இறைவனின் ஆற்றலை பெற்றவர்கள் தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்களிடம் ஏதாவது விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவர்களிடம் எதுவும் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் சில பேர் இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நான் அடியேன் எல்லாத்தையும் குறிப்பிடலை. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, எனக்குள்ள அந்த அன்பு உருவாவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு அந்த தேஜஸ் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா, அவங்க இதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய சின்ன விண்ணப்பம். இப்போ நம்ம முக்திக்காக இறைவனை வழிபடுகின்றோம் சரி, ஆனால் அதே சமயத்தில் பொன் பொருள் ஆசா பாசங்களுக்காக ஒவ்வொரு கடவுளாக பிரித்து வைத்து கொண்டு இவரையெல்லாம் வழிபட்டால் இதெல்லாம் கிடைக்கும்னு அந்த பக்கமும் வழிபட்டால் இந்த முக்திக்கும் இந்த
பொன் பொருள் ஆசைக்கும் இடையே பெரிய இடைவெளி எப்பவுமே உண்டு. பெரிய இடைவெளி எப்பவுமே உண்டு. அப்ப இந்த ரெண்டையும் ஒரு தராசுல நீங்க வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஒன்று பொன் பொருளை தேடி ஓடணும், இல்லை முக்தியை தேடி ஓடணும். இப்போ முக்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா போயிடுச்சு இல்லையா? முக்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் போயிடுச்சு. ஆசை அப்படிங்கிறது அடங்காத வகையிலே கண்டிப்பா நமக்கு அந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்தின் மீது ஒரு அதீத ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. அப்பதான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம பிடிக்க வேண்டியது பரமேஸ்வரனின் காலையா, இல்லை மந்த பாசங்களுக்காக அல்லது சொத்து சுகங்களுக்காக பொன் பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படுகின்ற அந்த எல்லையில்லா ஆடம்பரத்திற்காக எந்த இறைவனை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனின் பாதத்தையா? அவர்கிட்ட கூட நீங்கள் முக்தியை கேட்கலாம். ஆனால் அங்கேயும் போய் முக்தியை கேட்கறதில்ல.